தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய குரலாக தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியா இந்த நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கும் என்பதை இந்த சொல்ல விரும்புகிறேன். அதோடு உரிமையோடு கூடிய அபிவிருத்தி என்ற விடயத்தில் நாங்கள் பயணிக்கின்றோம். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் அவலம், கைதிகளின் விடயம், அபகரிக்கப்படுகின்ற நிலம் மற்றும் மக்களின் சுயநிர்ணய உரிமை போன்றவற்றிற்கு நாங்கள் தேசிய பயணத்திலே பயணிக்கிறோம். எமது வளங்களும் நிலங்களும் சுரண்டப்படுவதை எதிர்த்து எமது போராட்டம் தொடரும். அதனோடு இணைந்ததாக எங்களுடைய போரினாலே. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆட்சியார் தமிழ் பண்டை யூடியூப் சேனலுடாக தற்போது நாங்கள் பார்க்க போகிற விடயமாக இருப்பது இலங்கையில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருப்பதை நாங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறுபட்ட கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றது. அதிலும் அதிக ஆசனத்தை பெற்றிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியானது. அதிக ஆசனங்களை பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இலங்கை பூராக அனுருகுமா திசாநாயக்க ஜனாதிபதியின் கட்சியானது இலங்கை பூராக, அதாவது மட்டக்களப்பை தவிர இலங்கை பூராக அதிக ஆசனங்களை பெற்றிருந்ததை நாங்கள் அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டம் மட்டும் தமிழரசு கட்சியானது அதிக ஆசனத்தினை பெற்றிருந்த ஒரு வரலாற்று சம்பவம் ஒன்று வெளிவந்திருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் அந்த தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறுபட்ட வெற்றி கொண்டாட்டத்தின் ஊடாக அவர்கள் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அவர்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் என்பதை இந்த காணொலியூடாக நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அதற்கு முதல் இங்கே செய்ய வேண்டியது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன விடயங்கள் அவர்கள் சொல்ல என்னென்ன விடயங்கள் அவர்கள் இந்த மக்களுக்காக செய்ய போகின்றார்கள், அவர்கள் அரசியல் இனிவரும் காலங்களில் எவ்வாறு முறையில் முன்னெடுத்து செல்ல போகின்றார்கள் என்பதை அனைத்து விடயங்களை இந்த காணொலியூடாக கொண்டாட்டத்தினூடாக சொல்லுகின்றார்கள். வாங்க போய் பார்ப்போம் என்னென்ன விடயங்கள் சொல்லுகின்றார்கள் என்பதை. நீங்கள் இந்த உரையினை பார்த்தது பிறகு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தால் எனது தமிழ் பண்டை யூடியூப் சேனல் கமெண்டினூடாக நீங்கள் சொல்ல முடியும் என கேட்டு இந்த காணொலியினை வாங்க போய் பார்ப்போம். பாராளுமன்ற தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு இம்முறை அமோகமான வெற்றி கிடைத்திருக்கு. 3 ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சி தனித்துவமாக போட்டி போட்டு இன்று நாங்கள் தமிழரசு கட்சியை சேர்ந்த 3 சிறந்த வேட்பாளர்கள் நாங்கள் தெரிவாக இருக்கிறோம். அந்த வகையிலே ஏனைய வேட்பாளர்களும் இந்த வெற்றியிலே பாரிய பங்களிப்பை செய்திருந்தார்கள். துரதிருஷ்டவசமாக 3 ஆசனங்கள் தான் எடுக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்திலே இருந்து இன்று 3 ஆசனங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, 22 தேர்தல் மாவட்டங்களிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தை மட்டும்தான் என்பிபி மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒவ்வொரு இலங்கை தமிழரசு கட்சியுடைய ஆதரவாளருடைய ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்கின்றேன். அதே போலதான் இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த காலத்தை செயல்பட்ட சமூக விரோதமான செயல்பாடுகளில் ஈடுபட்ட அனைவரும் இம்முறை தமிழ் மக்கள் நிராகரித்து இது ஆரம்பம் மட்டும்தான். வடக்கு கிழக்கிலே இம்முறையும் இலங்கை தமிழரசு கட்சி தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியா தெரிவாயிருக்கு. 5 தேர்தல் மாவட்டங்களிலே ஆசனம் கிடைத்த ஒரே ஒரு கட்சி தமிழ் கட்சி, இலங்கை தமிழரசு கட்சி தான். அந்த வகையிலே தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய குரலாக தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியா இந்த நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கும் என்பதை இந்த சொல்ல விரும்புகிறேன். அதோடு மிக முக்கியமாக தமிழரசு கட்சி முன்வைக்கும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு, தமிழ் மக்களுக்கு நடந்த பாரிய இனாளிப்பு போன்ற விடயங்களுக்கு நீதி வேணும் என்றது, எங்களுடைய நில அபகரிப்பு, தமிழ் மக்களுடைய காணி அபகரிப்பு நிறுத்தப்பட வேண்டும், தமிழ் மக்களுடைய பிரதேசங்களில் அபிவிருத்தி நடக்க வேண்டும். இந்த 4 விடயங்களுக்கு மிக முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சி மக்களோட மக்களாக நின்று அடுத்த 5 வருடங்களில் உழைக்கும் என்ற செய்தியை இன்று மட்டக்களப்பிலே இருந்து உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நன்றி. நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நமது கட்சியானது அமோக வெற்றியை பெற்றிருக்கின்றது. 3 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது. பல மாவட்டங்களில் முன்னோக்கி சென்றாலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவர்களால் தமிழரசு கட்சியை வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலை முக்கியமான தமிழ் தேசியத்தோடு உரிமையோடு கூடிய அபிவிருத்தி என்ற விடயத்தில் நாங்கள் பயணிக்கின்றோம். காணாமல்
ஊழலாக்கப்பட்ட உறவுகளின் அவலம், கைதிகளின் விடயம், அபகரிக்கப்படுகின்ற நிலம் மற்றும் மக்களின் சுயநிர்ணய உரிமை போன்றவற்றிற்கு நாங்கள் என்றும் அதற்காக செயல்படுவோம் என்ற விடயத்தை இந்த தமிழர்களின் ஒற்றுமை, தமிழ் தேசியத்தின் ஒற்றுமை, தமிழரசுக் கட்சியின் ஒற்றுமையாக அது ஒன்றும் பலமாக இருக்கும் என்ற செய்தியை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த இடத்தில் நாங்கள் 3 வெற்றி பெற்றிருந்தாலும் எமது வெற்றிக்காக 8 வேட்பாளர்களும் உதவி செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. அவர்கள் என்றும் எமது வெற்றிக்காக உழைத்தவர்கள், எமது வெற்றியின் ஒவ்வொரு நடைப்பயணத்திலும் துணையாக இருந்தவர்கள் என்பதை நான் இந்த இடத்தில் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்கின்றேன். எனவே நாங்கள் நிச்சயமாக அனைவரும் ஒற்றுமையாக ஐக்கிய கட்சியின் வெற்றி நாங்கள் முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் சமூக விரோத செயல்பாட்டில் ஈடுபட்டவர்கள், தமிழர்களின் மனித உரிமைகளை மீறியவர்கள் மற்றும் எங்களுடைய ஜோசப் ஐயா மற்றும் எமது தலைவர்கள், புத்திஜீவிகள் போன்றவர்களை அளித்தவர்களுக்கு உண்மையில் நீதி மூலமாக தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே தமிழர்களின் தாய் கட்சியான தமிழரசுக் கட்சியின் பின்னால் நாங்கள் அனைவரும் ஐக்கியப்பட்டு இனி எதிர்காலத்தில் பயணிக்க வேண்டும் என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழர்களுக்கு வேண்டியது ஒற்றுமை, தமிழ் தேசியம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். 2022 அறிவிக்கப்பட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் மக்கள் எடுத்துக்காட்டாக வேட்பாளர் அவர்களுக்கு உறுதியான நிலைப்பாடு, அதோடு மக்களுக்கு உறுதியான நிலைப்பாடு என்பது மாவட்டத்திலே வெளிப்பாடாக இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு ஒரு உதாரணமாக எமது தமிழ் மாவட்ட மக்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து எமது பயணம் இவ்வாறானது அமையும். எமது தேர்தலில் நாம் கூறியது போன்று கடல் மாறாத தமிழ் தேசிய பயணத்திலே பயணிப்பதோடு எமது வளங்களும் நிலங்களும் சுரண்டப்படுவதை எதிர்த்து எமது போராட்டம் தொடரும். அதனோடு இணைந்ததாக எங்களுடைய போரினாலே பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை அவர்களுக்கு ஏற்பட்ட நலத்திட்டங்களை மாற்றுவதற்காக அவர்களோடு தொடர்ந்து நாம் பயணிப்போம். எமது தமிழக கட்சியின் வேட்பாளர்கள் 3 பேர் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் ஒற்றுமையாக செயற்படுவதோடு பாராளுமன்றத்தில் எமது செயற்பாடுகளின் மூலம் இலங்கையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே எமது ஒரு முன்னுதாரணமான செயற்பாடுகளை எதிர்காலத்தில் கொண்டு செல்வோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டை நான் பிரச்சனை தெரிவித்துக் கொள்வோம். தமிழக கட்சியில் அதற்கு ஆதரவளித்த இருந்தது 57,000 அளவிலே. இம்முறை அந்த விருப்பு வாக்கு 65,000 சொச்சம் வாக்கு விருப்பு வாக்கு நான் எடுத்திருக்கிறேன். இந்த மாதம் மாவீரர் நாள் நிச்சயமாக நாங்கள் மாவீரர் நாங்கள் செய்வோம். ஒவ்வொரு வருஷம் செய்திருக்கோம், இந்த வருஷம் செய்வோம். அதில் மாற்றம். இந்த உரைகளை பார்க்கின்ற போது அவர்களின் மன உணர்வு எப்படி இருக்கின்றது, அதாவது தமிழ் பற்றுகளை வெளிப்படுத்துகின்ற உரைகளாகவே அனைவரும் காணக்கூடிய அவ்வாறு முறையிலே மட்டக்களப்பு மக்களும் இந்த தேர்தலில் அதாவது தமிழரசு கட்சிக்கு வாக்குகளை வழங்கி அவர்களின் தமிழ் உணர்வினை வெளிக்காட்டியிருந்ததை காணக்கூடிய இருக்கின்றது. அதாவது தலைவரின் வழியிலே மக்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் இந்த தேர்தல் நிரூபித்து காட்டியிருக்கின்றது. மக்களின் மனநிலையும் மாறவில்லை, மக்களின் மனநிலையும் அவ்வாறு முறையில் தான் இருக்கின்றது என்பதையும் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் மட்டக்களப்பு மாவட்ட மக்களின் மனநிலை எப்படி இருக்கின்றதை நிரூபித்து காட்டியிருக்கின்றது. இந்த உரையின் மூலமும் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றதை காணக்கூடிய இருக்கின்றது. அவர்களின் அரசியல் இனிவரும் காலங்களில் எவ்வாறு முறை இருக்கும் என்பதையும் இந்த உரையினூடாக வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் இதற்கு அறிந்த ஒரு விடயமாகவும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். நீங்க செய்ய வேண்டியது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என்னென்ன விடயங்கள் அவர்களை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் இந்த தமிழ் பண்டைய யூடியூப் சேனலூடாக நீங்க சொல்லிக்கொள்ள முடியும் என கேட்டு இதோடு எனது காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். என யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வளர்ந்து வருகின்ற யூடியூப்பிற்கு உங்களோட முழு ஆதரவினை தாங்க என கேட்டு நிறைவு செய்கின்றேன் எனது காணொலியை. நன்றி, வணக்கம்.